புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய கல்விக் கொள்கை 2020 தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் நிதி நல்கையுடன் தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்த 2 நாட்கள் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கத்தின் நிறைவு விழா கல்லூரியில் உள்ள சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் ஆனந்தலட்சுமி, ஹேமலதா வரவேற்புரை வழங்கினார்கள். ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் என்னும் அமர்வில் 2 பேராசிரியர்கள் ஆய்வுரைகள் வழங்கினார்கள். புதுடெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் அந்தோணி ஜோசப் ஆசிரியர் கல்வி குறித்தும், பீகார் பாட்னா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் குரு பிரகாஷ் பஸ்வான் சமூக நீதி தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் பொருளில் உரை வழங்கினார். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி முனைவர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் தலைமை உரை வழங்கினார். கேரள மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஜோசப் கோயிப்பள்ளி கலந்து கொண்டு 2 நாட்களும் கருத்தரங்கத்தில் ஆய்வுரைகள் வழங்கிய பேராளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி நிறைவுரை ஆற்றினார். அவர்கள் தம் நிறைவுரைவில் கல்வி என்பது தொடர் செயற்பாடு, தேசிய கல்விக் கொள்கை 2020 மனப்பாட ஆற்றலை வளர்ப்பதாக இருக்காதது, மாணவர்களின் படைப்பாக்கத் திறனை உருவாக்கும் வகையில் அமைந்திருக்கும். 800க்கும் மேற்பட்ட மொழிகளை கொண்ட இந்தியாவில் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக, அனைத்து தர மக்களையும் வளர்ச்சியடைய செய்வதாக இந்த கல்விக் கொள்கை அமைந்துள்ளது. இக்கல்விக் கொள்கையால் இளைஞர்களின் ஆற்றல் மேம்படும், நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று உரைத்தார். கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர துத்தி நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் புதுவை மாநில கல்லூரி பேராசிரியர்களும், பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த பேராசிரியர்களும், ஆராய்ச்சியாளர்களும், அறிஞர் பெருமக்களும், மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவு பெற்றது. அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காத